இரவு 8 மணி. குமார் மெஸ்ஸில் வியாபாரம் வேகமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. முருகேசன் கல்லிருந்து எடுத்த புரோட்டாவை கையால் தட்டிக்கிட்டு இருந்தார். அப்போ அவரை அழைத்தான் கோபி. அண்ணே, இங்கே வாங்க. புரோட்டாவை தட்டி முடிச்சுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டுட்டு கோபி பக்கத்தில் போனார் முருகேசன். கோபி அவரிடம் ரூபாயை கொடுத்தான். நீங்கள் கிளம்புங்கண்ணே, இருக்கிற புரோட்டா போதும், வேணும்னா நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் 7 மணிக்கே போகணுன்னு கேட்டிங்கல்ல என்று கோபி கூற, அவன் கொடுத்த ரூபாயை பார்த்த முருகேசன் கோபியை நிமிர்ந்து பார்த்தார். என்னப்பா, 1500 ரூபா கொடுத்துருக்க? ஆமாண்ணே, உங்கள் சம்பளம் தான், வச்சுக்கோங்க. இதை கேட்டதும் உள்ளுக்குள்ளே இன்ப அதிர்ச்சியாக இருந்தாலும் கொஞ்சம் தயக்கத்தோடு பார்த்தார் முருகேசன். கோபி, நீ சொல்லும்போது 800 தான் சொன்னேன். அண்ணே, எப்போவும் 100 புரோட்டா ஓடுறதே பெரும்பாடாக இருக்கும். இன்றைக்கி இருந்த ஆர்டர் போக 350 புரோட்டா ஓடிருக்கு. எல்லாம் உங்கள் கை பக்குவம் தானே. கை பக்குவம் என்ன இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. இருக்குண்ணே, எங்கள் அப்பா சொன்னார். உங்கள் அப்பா சொன்னாரா? என்ன சொன்னார்? நான் எப்போவாவது வீட்டுக்கு புரோட்டா கொண்டு போவேன். இன்றைக்கும் கொண்டு போனேன். எங்கள் அப்பாலாம் புரோட்டா சாப்பிடவே கூடாது, அவரும் சாப்பிட மாட்டார் வைங்களேன். இன்றைக்கி என்ன நினைச்சாரு தெரில, புரோட்டாவை பார்த்து பக்கத்தில் வந்தார். ஒரு புரோட்டாவை வெறுமனா எடுத்து சாப்பிட்டு பார்த்தாரு. என்னை பக்கத்தில் கூப்பிட்டு முருகேசன் போட்ட புரோட்டாவான்னு கேட்காரு. இதை கேட்ட முருகேசனோட மனம் மகிழ்ந்தது. அங்கேருந்து கிளம்ப தயாரானார். அண்ணே, அப்பப்போ நேரம் கிடைக்கும்போது வாங்க என்று கோபி கூற, சரி என்பது போல் தலையை ஆட்டியபடி தன்னுடைய டிவிஎஸ் 50 எடுத்துக்கொண்டு அங்கேருந்து கிளம்பினார்.